வணக்கம், இது உங்கள் கண்ணன் செம்மன் வாசப்புட்ஸ்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சைனீஸ் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அது காம்பினேஷனான ஒரு சில்லி கார்லிக் சாஸ் செஞ்சு இது ரெண்டுத்தையும் ஒரு நல்ல சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க குழந்தைங்களுக்கும் அங்கே உள்ளவங்களுக்கும் பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃப்ரைட் ரைஸ் நம்ம ரைஸை தம் பண்ணி தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது. இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை கொட்டிடலாம். இது தேவையான அளவு உப்பு, ஒரு அரைவாசி இருந்தால் போதும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இந்த ரைஸ் ஒட்டாமல் இருக்க ஆயில், இந்த ஆயிலும் உப்பும் சேர்த்த பிறகு நம்ம லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம வடித்து பாயில் பண்ணி இந்த ரைஸை ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் தண்ணி வச்சு இதை தம் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். அப்படியே பாயில் ஆகட்டும். அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரைவாசிக்கு தம் ஆயிடுச்சு, ஒரு ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பதம் கரெக்டாக வச்சுருக்கோம் அந்த ரைஸ்க்கு. ஸோ இப்போ இதை தம் பண்ணிடலாம் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. இந்த மாதிரி ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தம் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் சிம்மில் தம் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணலாம். ரைஸு பக்காவாக தம்மாக இருக்குது. அதாவது பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. அப்படியே ஒட்டாமல் நம்ம ஆயிலெலாம் போட்டதுனால அது ஒட்டாமல் சூப்பராக தம்மாக இருக்குது. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எப்படி தண்ணியில் பாயில் பண்ணி வடிப்போமோ அதே மாதிரியே சூப்பராக தம்மாக இருக்குது. தம் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது இப்போ இந்த ரைஸை அப்படியே நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுருக்கோம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம தம் பண்ணது 2 பங்காக அதை பிரித்து ஆற விட்டுருக்கோம். இது ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சில்லி கார்லிக் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷு. அதுக்கு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அண்டியில் எண்ணெய் போட்டிருக்கோம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சாப்பிடு கார்லிக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேஸ்ட் மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கார்லிக் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் அப்படியே ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம அதை அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்லிக்கோட ரா ஸ்மெல் போன பிறகு நம்ம காஞ்ச மிளகாவை பாயில் பண்ணி சில்லி பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம், அரைச்சி. இது நான் ஆட் பண்ணுறப்போ இப்போ இந்த கார்லிக்கும் இந்த காஞ்ச மிளகா பேஸ்ட்டையும் நம்ம கொஞ்சம் அப்படியே குக் பண்ணிக்கலாம். அந்த ரெட் சில்லி பாயில் ஆன பிறகு டொமேட்டோ கெச்சப், கார்லிக் டொமேட்டோ சாஸு, ரெட் சில்லி பேஸ்ட்டு, இது கொஞ்சம் அப்படியே குக் பண்ண பிறகு இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இப்போ இந்த சாஸில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஃபைனலாக தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டு அப்படி நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். சுவையான சில்லி கார்லிக் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 45 நிமிஷம் நல்லா ஆற விட்டதில் இந்த ரைஸு நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக வந்துருக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம்.
ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, சில்லி கார்லிக் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்சல் பண்ணி சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்க ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இப்போ கொடுத்துடலாம். இன்றைக்கி அங்கே உள்ள குழந்தைங்களுக்கும் அவங்க உள்ளவங்களுக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் அந்த சாஸும் செஞ்சு கொடுத்ததுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அங்கே மட்டும் இல்லாமல் நிறைய ஏரியாவில் இந்த மாதிரி குழந்தைங்களும் அவங்க உள்ளவங்களுக்கும் ஒரு நல்ல சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் என்னை கூப்பிடலாம். மறக்காமல் நம்ம செம்மன் வாசம் ஃபுட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.